unsubscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 5. தலைப்பு ஆசாரக்கோவை. நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை அழகாக மாலை போல் கோர்த்து கோவை போன்ற ஒரு மாலையாக எடுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை என்னும் இந்நூல். பண்டைய கால தமிழர்களின் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள் தரும் இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு நீதி நூல் ஆகும். மற்ற 17 நூல்களில் சொல்லப்படாத கருத்துக்களை இந்த நூல் சொல்லப்படுவதால் இந்நூலை மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்நூலை எழுதியவர் வன்கயத்தூரை சேர்ந்த பெருவாயின் முள்ளியார் என்ற புலவர். தமிழ் இலக்கியம் வாயிலாக சங்கம் மருவிய காலத்தில் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாக ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். பெயர் பெருவாயின் முள்ளியார். ஊர் வன்கயத்தூர். இவரது சமயம் சைவ சமயத்தை சார்ந்தவர். இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவரின் முழு பெயர் வன்கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்னும் நூல் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பாகும். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலில் 100 வெண்பாடல்கள் உள்ளன. இப்பொழுது செய்யுள் வரிகளை பார்ப்போம். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து. வித்து என்றால் விதை என்று பொருள். இந்நூலில் நல்ல பண்புகளை 8 விதைகளைப் போல் சொல்லப்படும். நல்ல விதைகளை விதைத்தால்தான் நன்கு வளரும், அறுவடையும் செய்ய முடியும். இதனையே ஆசாரக்கோவையில் பெருவாயின் முள்ளியார் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். செய்யுளில் முதல் வரியை பாருங்கள். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. நன்றியறிதல் என்றால் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. வாழ்வில் யார் எவர் ஒருவருக்கு செய்த உதவியும் நாம் என்றும் மறத்தல் கூடாது என்கிறார். ஆம், ஒருவர் செய்த உதவியை என்றும் நாம் மறவாது இருத்தல் வேண்டும். அடுத்தது பொறையுடைமை. பிறர் நமக்கு செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இதனையே திருவள்ளுவர் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தியவருக்கு ஒரு நாள் இன்பமே. பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரை புகழுண்டு என்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடித்தல் அமைதியாய் இருத்தல் வேண்டும் என்கிறார். அடுத்தது இன்சொல்லோடு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருக்க காய்கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். இன்சொற்களையே பேசுதல் வேண்டும், வன் சொற்களை கொண்டு பேசுதல் கூடாது. பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சொற்களையே பேசுதல் வேண்டும் என்கிறார். அடுத்த வரியை பாருங்கள். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. எந்த உயிருக்கும் எந்தவித தீங்குகளும் செய்யக்கூடாது. அதாவது விலங்குகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்கிறார்.
கல்வியோடு. இக்காலகட்டத்தில் கல்வி கற்றவர்களே அளவில்லாத செல்வத்தை பெறுகின்றனர். கல்வி கரையிலே கற்பவை இந்நாள் சில என்ற வரிகளுக்கு ஏற்ப கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுகிறான். எனவே கல்வியை கற்றல் வேண்டும் என்கிறார். அடுத்த வரியை பாருங்கள். ஒப்புரவு ஆற்ற அறிதல் என்பது பிறருக்கு உதவி செய்தல் என்று பொருள். அறிவுடைமை என்பது ஒருவர் தனது அறிவின் வளர்ச்சியால் பேசக்கூடிய வார்த்தைகள் போற்றத்தக்கதாக இருக்கும். அறிவில்லாதவர் பேசும் வார்த்தைகள் போற்றத்தக்கதாக இருக்காது. அதாவது எவனொருவன் எச்செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்கிறானோ அதுவே நல்லறிவு உடையவராகும். அடுத்த வரியை பாருங்கள். நல்லினத்தாரோடு நட்டல். நல்லவரோடு நட்பு கொள்ளுதல், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பவரிடம் பழகுதல் வேண்டும். நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். இதனையே நட்டல் என்றால் நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர் என்று பொருள். இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. இதனையே சான்றோர்கள் நமது வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய 8 விதைகளாக பெருவாயின் முல்லையார் புலவர் மிக அழகாக ஆசார கோவை செய்யுள் வரிகளில் எடுத்துரைத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இச்செய்யுள் பகுதியை நினைவூட்ட விரும்புகிறேன். ஆசார கோவை என்னும் செய்யுள் பகுதியை எழுதியவர் வன்கயத்தூர் பெருவாயின் முல்லையார் என்ற புலவர். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாடல்களை உடையது. நம் வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய 8 விதைகளாக சொல்லப்படும் 8 கருத்துக்கள் என்னவென்றால், நமக்கு ஒருவர் செய்த உதவியை என்றும் மறவாது இருத்தல், எந்த சூழ்நிலையிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருத்தல் வேண்டும், எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்களையே நாம் பேசுதல் வேண்டும், எந்த உயிரினங்களுக்கும் நாம் தீங்கு செய்தல் கூடாது, கல்வி என்னும் பெரிய செல்வத்தை நாம் பெற்றிடல் வேண்டும், எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இணைந்து வாழ்தல் வேண்டும், தெளிவான அறிவோடு இருத்தல் வேண்டும், நல்ல மனிதர்களோடு பழகுதல் வேண்டும் என்று ஆசார கோவையின் செய்யுள் வரிகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இத்துடன் இப்பாடப்பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.